உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அரசு ஊழியர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. 8வது ஊதியக்குழு அப்டேட். மத்திய அரசு ஊழியர்களுக்கு இரட்டை ஜாக்பாட். சம்பளம் உயர்வுடன் 25 மாத நிலுவைத் தொகை கிடைக்குமா? மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வரும் 8வது ஊதியக்குழு தொடர்பாக புதிய தகவல்கள் வெளியாகி உள்ளன. புதிய ஊதிய கட்டமைப்பு அமலுக்கு வந்தால் சம்பள உயர்வுடன் சேர்த்து கணிசமான அளவில் நிலுவைத் தொகையும் கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய அரசு வழக்கமாக ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை புதிய ஊதியக் குழுவை அமைத்து ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை சீரமைத்து வருகிறது. 7வது ஊதியக்குழு 2016ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்ட நிலையில் 8வது ஊதியக்குழு 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. தற்போதைய விலைவாசி உயர்வு, பணவீக்கம் மற்றும் ஊழியர்களின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு புதிய ஊதியக்குழு அமைப்பு குறித்து ஆய்வுகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 8வது ஊதியக்குழு அமல்படுத்தப்பட்டால் நாடு முழுவதும் உள்ள சுமார் 49 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 68 லட்சத்திற்கும் அதிகமான ஓய்வூதியதாரர்களும் நேரடியாக பயனடைவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களின்படி 8வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் தாமதமாக அமல்படுத்தப்பட்டாலும் அதன் பலன்கள் 2026 ஜனவரி 1 முதல் கணக்கிடப்படலாம் என கூறப்படுகிறது. அப்படி நடந்தால் ஊழியர்களுக்கு சுமார் 25 மாதங்களுக்கான சம்பள வேறுபாடு மற்றும் நிலுவைத் தொகை ஒரே தவணையில் வழங்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இதனால் சம்பளம் உயர்வுடன் கூடுதல் நிதி பலனும் கிடைக்கும். 8வது ஊதியக்குழு தொடர்பான இறுதி அறிவிப்பு மற்றும் அமலாக்க தேதி குறித்து மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பே இறுதியானதாகும். தற்போது வெளியாகியுள்ள தகவல்கள் பல்வேறு அறிக்கைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் உள்ளன.